புஷ்பராஜ் டீயை காணோம். நீ வர வச்சுன்னு இருப்பாங்களா? குஷ்டமே நண்பர்களே, ஃபைனலி புஷ்பா படத்தை பார்த்தாச்சு. புஷ்பா படமா? புஷ்பா 2 வாங்க மூவி ரிவ்யூ பார்க்கலாம். பிக் பாஸ். பிக் பாஸா? அந்த மியூசிக் அப்படிதான் இருக்கு. போலாம் வாங்க. கைஸ், படம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் இந்த படத்தை போய் பாருங்கள். இந்த படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி புஷ்பா 1 பார்த்துட்டு இதுக்கு போங்க, செம்மையாக இருக்குது. ஆமாம், சில பேர் புஷ்பா 1 பார்க்காம புஷ்பா 2 பார்க்க போயிடறாங்களா, கதை ஒன்றுமே புரியல, நல்லா இல்லைன்ட்டு புலம்பிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக புஷ்பா 1 பார்த்துட்டு புஷ்பா 2 பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கு. ஆமாம், இல்லைனா புரியாத மாதிரி பார்த்துன்னு வேண்டியதான். நல்லா இருக்கு கைஸ், கதை நல்லா உண்மையாக சொல்லணும்னா நல்லா இருக்கு, அருமையாக இருக்கு. படம் வந்து இந்த கேமரா கொண்டு போயிருக்காங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் நல்லா இருந்தது. இந்த புஷ்பாவை ஃபேஸை காட்டணுன்ட்டு ஒரு மூமெண்ட்டும் கொண்டு போனதுலாம் அவ்வளோ சூப்பராக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. ஏன்னா படத்தை 3 மணி நேரம் எடுத்துடக்கூடாது, எனக்கு தெரிஞ்சு 2 மணி நேரமே போதும்னு தோணுது எனக்கு. 2 மணி நேரமா? 1.5 மணி நேரமே போதும். ஆமாம், எப்போ முடியும் எப்போ வீட்டுக்கு போகலான்னு தான் தோணுச்சு. சில சீன்ஸ்லாம் எனக்கு பிடிக்கவே இல்லை, அதெல்லாம் ஏன் வருது ஏன் வரலன்ட்டு ஒன்றுமே புரியாத மாதிரி ஆச்சு. ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு போய் பாருங்கள். அப்புறம் அந்த கங்கோ படத்தை பார்த்துட்டு இந்த அதே மாதிரி மியூசிக் போட்டு தேய்ச்சிருப்பாருன்ட்டு இந்த சில பேர் வந்து சொல்லிட்டுருங்க, கங்கா முடிஞ்சிச்சு ப்ரோ, அது விட்டுருங்க. அதுவும் குறை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. சில பேர் அந்த மாதிரி கிளம்பியிருக்காங்க, நெகட்டிவ்க்கு சொல்லி அவங்க ஃபேமஸ் ஆகலாம் நினச்சிட்டு பண்ணுறாங்க. அதெல்லாம் ரொம்ப நாளைக்கு. ஆனால் என்னன்னா தமிழ் ஃபிலிமில் வந்து நிறைய பேர் நல்லா இல்லைன்னு சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. நல்லா இல்லாத படமும் நிறைய இருக்குது, அது நல்லா இருக்குதுன்னு சொல்லி ஓடி போயிருக்கு. இந்த படம் புஷ்பா வந்து எப்படி சொல்கிறது, ஃபஸ்ட்டை விட செகண்டு கொஞ்சம் போராக தான் போச்சு. இருந்தாலும் இந்த படம் நல்லா இருக்குன்னு தமிழ் ஆடியன்ஸ் வந்து சொல்கிறாங்க. இத்தனைக்கும் தமிழ் ஆடியன்ஸ் வந்து இந்த படத்தில் அந்த எப்படி சொல்கிறது ஃபைட் சீன்லாம் ரொம்ப விரும்ப மாட்டாங்க. அதையே நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா அப்போ கங்கா ஒன்றும் நல்லா தானே இருக்கணும். நல்லா நிறைய பேர் கத்திங்கிறாங்க. ஒருத்தர் சொன்னால் அதை ஃபாலோ பண்ணி ஓட்டுன்னு ஓட்டுறது, வேணும்னே பண்ணுறது. ஒருத்தர் இது பண்ணணும்னு நினச்சிட்டாங்கன்னா அப்படி தான் பண்ணுவாங்க, சுட்டுருவாங்க. யாரும் முன்னாடி இருக்கக்கூடாது அவங்களுக்குலாம். பிக் பாஸ் மறுபடியும் சாரி பாஸ். அல்லு அர்ஜுன் செமையாக ஆக்ட் பண்ணியிருந்தார். ஆக்சுவலி புஷ்பா 1 விட புஷ்பா 2 நல்லாவே ஆக்ட் பண்ணியிருக்காரு. நல்லா அந்த ஸ்க்ரீன் பேலாம் நல்லா கொண்டு வந்திருக்காரு. ஒரு ஃபீலும் அந்த அடூர சீன்லாம் அழகாக அந்த புஷ்பா கேரக்டரை இப்படி போய் மனுஷால் கொண்டு வந்திருப்பாரு. அதெல்லாம் ஒன்றும் சூப்பராகவே இருந்தது கைஸ். அப்புறம் ஃபகத் ஃபாசில், அவர் தானே போலீஸாக இருக்கார் இதில். ஆமாம், அவர் தான் போலீஸாக இருக்காரு. நான் அவர்கிட்ட ஒன்று கேட்கணும், காசு உங்களுக்கு சம்பளம் எவ்வளோ கொடுக்குறாங்க, அதுக்கேற்ற மாதிரி நடிங்க. அதை விட ஓவராக நடிக்கிறீங்க. செமையாக ஆக்ட் பண்ணியிருக்காரு மனுஷன். அந்த போலீஸ் கேரக்டரை அப்படியே ஃபீல் பண்ணி சூப்பராக நடிச்சிருந்தாரு. பேரை விட அதிகமாக பேர் வாங்கிட்டு போகிறாரு. அதுதான், ஆல்ரெடி நிறைய வாங்கிட்டீங்க பேர், செமையாக ஆக்ட் பண்ணுறீங்கன்ட்டு சூப்பராக அவரும் ஆக்ட் பண்ணியிருந்தாரு. ஆனால் ஃபகத் ஃபாசில் கண்டி இல்லைன்னா இந்த படமே இந்த அளவுக்கு போயிருக்காது. அவர் அந்த வில்லன் என்ற ரோல் கொடுத்ததுனால தான் அந்த அளவுக்கு போச்சு. அதேமாரி அல்லு அர்ஜுனும் சூப்பராக நடிச்சிருந்தாங்க. ரஷ்மிகா மேடம், நீங்கள் அந்த கட்டில் சீன் ஃபுல்லாகவே படுத்துருந்தீங்கன்னா கூட அந்த படம் ஹிட்டாக இருக்கும். அந்த அளவுக்கு அந்த சீன் மட்டும் வச்சு படத்தை ஓடி இருக்கலாம். அந்த கட்டில் சீன் மட்டும் பார்க்கும்போது எல்லாம் ஐயோன்னு கத்துறான். அவ்வளோ நேரம் கத்தாதவன் அந்த கட்டில் சீன் வரும்போது தான் கத்துறானுங்க. எப்போ அந்த சீன் வரும், எப்போ கத்தலான்னு வெயிட் பண்ணி தராங்கன்னு தெரியல. அது ஒரு ஃபுல் படத்துக்கு 3 ஹவர் போட்டிருந்தீங்கன்னா கூட கட்டில் சீனை நல்லா ஓடி இருக்கும். அவங்களுக்கு மெயின் ரோல் பெருசாக இல்லைனாலும் 1 விட 2 கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்துருந்தாங்க. நல்லா இருந்தது. அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைலாக் கொடுத்து இன்னும் கொஞ்சம் பேச வச்சிருக்கலாம். வரும்போது ஏன் இவங்க வர்றாங்க தேவையில்லாமல் இதுக்கு வருது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆமாங்க, சில விஷயம் வந்து ரஷ்மிகா மேம் வந்து புஷ்பா பார்த்தே கேட்பாங்க, ஏன் இதெல்லாம் பண்ணுற, எதுக்கு இதெல்லாம் பண்ணுறன்ற மாதிரி எனக்கும் ஃபீல் ஆச்சு. எனக்கு தெரிஞ்ச இந்த சீன் போட்டிருந்தாங்க பார்த்தியா, அந்த என்னது சாமி ஆடுற மாதிரி இதெல்லாம் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் எதுக்கு வந்ததுன்னே தெரியல கைஸ். அதெல்லாம் ஏன் வந்தது திடீர்னு, ஏன் சாமி வருஷம் போட்டார் இது லக்ஷ்மிகா போயிட்டு ஏன் இதெல்லாம் பண்ணுறீங்க, என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னும் போது ஆமாம் ஏன் இந்த சீன் வந்தது, எதுக்கு இதை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியும் ஆச்சு. எனக்கு இல்லை கட் பண்ணியிருந்தாங்கன்னா ஓரளவுக்கு 2.5 hours தான். ஆமாம், அதுவும் அந்த கண்டனர் சீன் முதல்ல வந்தது எதுக்குன்னே தெரியல எனக்கு. ஏன் திடீர்னு புஷ்பா செத்தாரு, திடீர்னு இங்கே வரவே என்ன ஆச்சு, எனக்கு கோமாலேருந்து வெளியே வந்த மாதிரி. பார்ட் 3க்காக ஆமாம், மேபி பார்ட் 3ல அது கண்டினியூ ஆகும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லியிருக்கலாம். தேவையில்ல சீனை கட் பண்ணி தூக்கி போட்டிருந்தாவே நல்லா படம் இன்னும் கொஞ்சம் ஓடி இருக்குங்க. என்னென்னா கைஸ், கொஞ்சம் வில்லனுடைய ஃபோக்கஸும் கொஞ்சம் அதிகமாக காட்டிடுங்க கைஸ். ஹீரோவுடைய ஃபோக்கஸ் மட்டும் அதிகமாக அப்படியே ஓடிட்டு போன மாதிரியே இருந்தது. இப்போது வில்லன் வந்து ஒரு விஷயம் வந்து ஆப்போசிட்டாக நிற்கிறாரு. இப்போ புஷ்பா வந்து எதிர்த்து வில்லன் நிற்கிறாருன்னா அதுக்கேற்ற லீடு கொடுக்கணும்.
இவர் வந்து தடுக்கிறதுக்கு முன்னாடியே அவர் போயிட்டு ஜெயிச்சிடாரு அப்படின்னும் போது சரி புஷ்பா தான் எப்படியே வின் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி செல்ஃபா போயிடுது. ஆமா அது அந்த கொஞ்சம் லீடு கொஞ்சம் 2 பேரும் அந்த ஒரு இது கொடுத்தாதான் ஹீரோக்கும் பவர் அதிகமா இருக்கும், வில்லனுக்கும் அந்த ஒரு ஃபீல் இருக்கும். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு அவங்களே முன்னாடியே சொல்லிடுறாங்க. இவர் வராரு தூக்கி போட்டு அடிக்கிறாரு போயிடுறாரு ஓகே, பட் ஆனால் வில்லனுக்கு மதிப்பு இல்லாமல் போயிடுதுல, அவருக்கும் கொஞ்சம் கொடுத்தா. ஆனால் அவரும் சூப்பர் ஆக்ட் பண்ணியிருந்தாரு ஃபுல்லாகவே எல்லாமே அந்த மனுஷன். அவர் தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி காட்டின மாதிரி. புஷ்பாவை மெயினாக வந்து அந்த ஃபுல் இதுவும் போன மாதிரி இருந்ததுனால கொஞ்சம் எங்களுக்கு அது ஃபீல் ஆச்சு. கொஸ்டின் பேப்பர் ஆன்சர் தெரிஞ்ச மாதிரி ஆகிடும். ஆமாம் அது கொஞ்சம் கொஸ்டின் பேப்பர் ஆன்சர் சில சீன்ஸ் ரொமான்டிக்காக குடும்பம் படம் போய் எங்கெங்கேயோ போய் அப்படி கொண்டு வந்து நிப்பாட்டாங்க. அதெல்லாம் கொஞ்சம் எடுத்துருந்தா தரமாக இருக்கும் படம். அதே என்ன பண்ணுறாங்க தெரியுமா, வெறுமே வந்து ரிவ்யூவில் வந்து அல்லு அர்ஜுன் அழுதாரமே ஏன் அழுதாரு அதென்னா அழுகுறது சிரிக்கிறது எல்லாமே இருக்க தானே செய்யும். அது வந்து பெருசாக ஒரு நெகட்டிவாக ஆக்க பார்த்தாங்க. சும்மா அவர் அடிச்சுனே இருந்தால் போர் அடிச்சிருங்க, போர் அடிச்சிடும். சும்மா இப்போ போட்டு குத்துனே இருந்தா ரத்தம் தான் வரும். அது மாதிரி தான் அப்படி இப்படி போய் அப்படி வந்தால் தான் படம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பார்ட் 3 லீடு வந்து கொடுத்துட்டாங்க, தரமாக இருக்க போகுது பார்ட் 3. ஏன்னா எல்லா வில்லன்ஸும் வந்து இறங்கிட்டாங்க. அப்புறம் கதை எதை பற்றி பேஸ் பண்ணியிருக்கு அதெல்லாம் நான் சொல்ல நினைச்சேன். அவங்களுக்கு கொஞ்சம் சின்ன ஒரு இன்ட் சொல்ல, கதை ஃபுல்லாக சொல்லக்கூடாது. கதை ஆக்சுவலி புஷ்பா 1 படம் பார்த்துருந்தீங்கன்னா செம்மரத்தை கடத்துறத இதுலேயும் கடத்துவார், அதே கடத்துறத இப்போ இந்தியாவில் கடத்துறத இன்டர்நேஷ்னல் லெவல் போயிருப்பார். அதுதான் கதை. எனக்கு அந்த ஒரு ஃபோட்டோ இது ஃபோட்டோ எடுக்கணுமா, ஃபோட்டோ எடுக்கணும் அது ஒரு பெரிய கதை. ஃபோட்டோ என்னன்னா சிஎம் கூட ஃபோட்டோ எடுக்கணும் ரஷ்மிகா சொல்கிறாங்க போது. அதில் இருந்து புஷ்பா ஆனால் அதுதாங்க மெயினாக அது எனக்கு பிடிச்சிருந்து. கதையை சொல்லக்கூடாது, நீங்கள் பாருங்கள். அது எனக்கு பிடிச்சிருந்து. அந்த ஒரு எனக்கு இருக்கிறதே எல்லாத்த விட அந்த ஃபோட்டோ சீன் ரொம்ப பிடிச்சிருந்து மெயினாக. இருந்தாலும் அதுக்காக இத்தனை கோடி அப்படி கிடையாது, பொண்டாட்டி பேச்சை கேட்காதவன் நிறைய பேர் இருக்கிறான். அதுக்காக இந்த பொண்டாட்டி பேச்சு கேளுங்க, கேட்டால் தப்பு இல்லை, அடி வாங்கினாலும் பரவாயில்ல அப்படின்ற 10 ரூபா ஃபோட்டோகிராஃபில் முடிக்கிறதுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையா? ஆமாம் அதுவும் வந்திருக்கும் அந்த படத்தில். கடைசியில் 10 ரூபாவில் முடிக்க வேண்டிய இதுவை என்ன போய் சிஎம் ஆகிட்டியாடா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுவும் நல்லா இருந்ததுங்க. சில ஃபைட் சீன்லாம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஓவர் வந்து எப்படி சொல்கிறது குத்துறது ஏறிது. ஆக்சுவலி தெலுங்கு படம்னா அப்படி தான் இருக்கும். ரோப்பு பச்சையாக தெரியுதுங்க. ஃபாரினில் மட்டும் எப்படி தான் ரோப்பு போகிறது பறக்கிறது எல்லாமே தெரிய மாட்டுது. இங்கே பச்சையாக ரோப்புலேருந்து எகிரி குதிக்குது. அது எப்படி அந்த கண்டெய்னர்லேருந்து எகிரி குதிப்பார். அது கஷ்டம்தான். அது தெலுங்கு படம் அப்படி தான் வரும். கொஞ்சம் அது அப்பட்டமாக தெரியுது. அந்த ரோப் சீனை கட் பண்ணியிருந்தா சிஜிலாம் பண்ணியிருக்கணும், பண்ணலை போல். சரி இல்லை தெலுங்கு படம்னா இப்படி தான் இருக்கணும், ரோப்லாம் தெரியணும்னு விட்டாங்க. அதில் அப்புறம் அந்த சாமி கேரக்டர் இதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி தூக்கிட்டு இருந்தா நல்லா இருந்திருக்கும். அப்புறம் என்ன இருக்குதுன்னு தெரியல, அதெல்லாம் கட் பண்ணியிருந்தா ஒரு லைனாக போய். ஆமாம் சின்ன கட் பண்ணியிருந்தா கொஞ்சம் நல்லா ஒரு என்டர்டைன்மெண்ட் படமாக இருந்திருக்கும். சரி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் படம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் அல்லு அர்ஜுன் ஃபேனா இல்லை ரஷ்மிகா ஃபேனா கட்டில் ஃபேனா அப்படின்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இத்துடன் வீடியோ முடித்துக் கொள்கிறேன். பிக் பாஸ் சொன்ன நினைச்சுக்க கஷ்டப்பட்டு புஷ்பா சொல்லுங்க அந்த டோன் எப்படி இருக்குன்னு பண்ணுங்க. புஷ்பா ஓகேவா? புஷ்பா என்ன ஃப்ளவர் நினைச்சியா? ஃபயர். பிக் பாஸ்